இவங்களை பார்க்கறதுக்கு அப்படியே பழைய ஆக்டர் KR விஜயா மாதிரி இருக்காங்க சூர்யா. ஏண்டா டேய், காலையில இருந்து கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு ஸ்ரீவித்யா மாதிரி ரெடியானா KR விஜயா நான் சொல்றேன். ஓகே சாரி. அப்பா வணக்கம். நீங்க ஸ்ரீதி வேற நம்புறேன், என்ன எதுக்காக வர சொன்னீங்க? நான் சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சின்ன வயசுனாலே தப்பு பண்றது சகஜம் தானே. சின்ன வயசு தானே, தப்பு பண்ணா என்ன? எல்லாரும் பண்ணக்கூடியது தானே. அது சின்ன தப்பு இல்ல, ஒரு மாதிரியான தப்பு. ஒரு மாதிரியான தப்புனா எப்படி? நான் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன்ப்பா. இப்ப என்ன, தொலைஞ்சு போன அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நான் கண்டுபிடிச்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் எப்போ ஏமாத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதப்பா சொல்றீங்க? அப்ப முதல் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல, அதை என்ன பண்றீங்க? அந்த குழந்தைய நான் தொலைச்சிட்டேன்ப்பா. என்னங்க நீங்க கேரி பேக்க தொலைச்ச மாதிரி இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்றீங்க? ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு, என்னங்க நீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த குழந்தையே நீதான்ப்பா. நேர கொடுமை. ஏப்பா நான் பிறந்த பேரு கொண்டு போட்டிருக்கலாம்ல, ஏன் தூக்கி போட்டீங்க? அவங்க தூக்கி போட்டனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டானா இருக்கிறேன். இப்போ என் கூட சேர்ந்து இருக்கிறேன், நல்லா மாசா இருக்கிறேன், என்ன சுத்தின்னு இருக்கிறேன். எப்படி மொத்தத்துல என் தளபதியா இருக்கிறேன். கொண்டுதா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். இந்த ஆள் கூட சேர்ந்து பெரிய போராட்டம் இருக்குமா? அம்மா என் தம்பி எங்க? என் தம்பி எங்கம்மா? உன் தம்பி அதாவது அவனோட தம்பி எங்க இருக்கிறான். அதாவது 2வது கல்யாணம் பண்ணாங்களே அவங்க தம்பி எங்க? அதை அறிவிக்கத்த நாய அம்மா, என் தம்பி எங்கம்மா? என் தம்பி எங்க? தம்பி இதோ வந்துட்டான். அதாவது அவரோட தம்பி இதோ வந்துட்டான்டா. எஸ், நான் தான் அது. ஆனா நான் உன் தம்பி இல்ல. என் அப்பா வேற, உன் அப்பா வேற. எதுக்குதா? அம்மா ஒண்ணு தானே, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். இல்ல, எனக்கு அது பத்தாது. எனக்கு உன் உயிர் வேணும். தம்பி, உன் அண்ணன் உயிரை எடுக்கணும்னா முதல்ல என் உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உன் அண்ணன் உயிரை எடுக்க முடியும். அம்மா 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தா கூட என் மேல இருக்கிற பாசோட குறையில நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அட ஏன்டா நீ வேற, ஸ்கிரிப்ட்ல தானே எழுதி கொடுத்தாங்க, அதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது கிளைமேக்ஸ், இவனெல்லாம் விட்டா விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பான். நம்மளால காது கொடுத்து கேட்க முடியுமா? தேவா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் இப்படி அழுவுற? ஒவ்வொரு எபிசோட் காமெடி பண்றது சாவணும், புது புது வாய்ஸ் எடுத்து உயிரை கொடுக்கணும். அம்மா அது ஒன்றும் இல்லை, அவனால காமெடி படப்புலன்னு தெரிஞ்சிருச்சு. அவனுக்குள்ள இருக்க வேலை நினைக்கிறப்ப தான் வெளியே வந்திருக்காரு. அதனாலதான் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் அவனால காமெடி பண்ண முடியாது, அது அவனுக்கு தெரியாது. ஓ அப்படியா? ஃபீல் பண்ணிக்கிட்டோம். தம்பி, எனக்கு ஒரு மகன் கலெக்டர், இன்னொரு மகன் ரவுடி. நீங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தா எப்படி நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கும்? நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமாப்பா சொல்லுங்க, நான் இப்ப எந்த சைடு சொல்லுங்க செஞ்சிடுறேன். சூர்யா, நீ என்ன பண்ற? ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இவனை கொலை பண்ணிரு. அதுக்கப்புறம் எப்பவுமே நீ டானாவே இருக்கலாம். அதுக்கு ஏமா அவன் போய் கலெக்டர் போய் கொல்லணும்? கதா கிளைமேக்ஸ் வந்துருச்சு, அவன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடும். நீ அப்பாவை கூட்டி கிளம்பிடு, நான் எல்லாத்தையும் பார்த்து. ஓகே அம்மா, நீங்க வாங்கம்மா. அப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், அதை நம்ம பார்க்க. பரவாயில்ல சூர்யா, ஓடிடலாம். என்னை கொலை பண்ணா பண்ணிக்கோ, அதான் அம்மாவே சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. ஐயோ தேவா புரிஞ்சுக்கோ, என்னால உன்னை கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது? அதான் அம்மா கேட்கறாங்க. ஏன்னா நீ என் நண்பன். We care about each other, we share our life together, we are gonna be there forever to love. You always got my back, you always made me laugh, I know you would be there. Friendship, nam kanavugalai, friendship, nam ninevugalai, friendship, nam edayangalai, koolaku. Friendship, adi samaragalai, friendship, idu vidamai, friendship, nam kavalagalai, koolaku. உன்கிட்ட அப்பயே சொல்லிருக்கேன், என்கிட்ட இருந்து உயிர் தான். எடுத்துக்கோ தேவா. நண்பா, உன்னை கொல்லப்பட்டா இந்த சூர்யா வேற யாராச்சும் வச்சு கொல்றேன் வா. என்னைக்கு நட்பு நான் நம்ப